ஸ்பீக்கர்ல போடு. ஏய், திரும்ப பண்ணு, மறுபடியும் பண்ணு. ஏய், அவளுக்கு தானே பண்ண, வேற யாருக்காவது நம்பர் போட்டியா இல்ல அவளுக்கு தான் போட்டியா? அவ நம்பர் தான். ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சொல்லுடி. ஏய், உன் பேர் என்னம்மா? நீங்க யாருங்க? நான் அகிலாக்கு சொந்தம் தான். சரி நீ சொல்லு, கதிர உனக்கு தெரியுமா? ஓ, டார்க் சாக்லேட்ட கேக்குறீங்களா? என்னது டார்க் சாக்லேட்டா? நான் அப்படிதான் அவனை செல்லமா கூப்பிடுவேன். அவன் எனக்கு நல்லாவே தெரியுமே. நீங்க ஏன் கேக்குறீங்க? உனக்கும் கதிர்க்கும் என்ன பழக்கம்? தெரியலையே, இன்னும் பழகவே ஆரம்பிக்கலையே. அவனை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு பூ பூத்துருச்சு. ஆனா அவன்தான் கடமை, குடும்ப பொறுப்பு, அது இதுன்னு சொல்லி எல்லாவும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஆமா, இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? கதிரோட அக்கா. நான் கேட்காம வேற யார் கேப்பா? ஐயோ அண்ணி, நீங்களா? இத நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, கதிர் கிட்ட சொல்லி எப்படியாவது என் காதலை ஏத்துக்க சொல்லுங்க அண்ணி. ஏய், சீ, போன வை. என்னக்கா இப்போச்சும் நம்புறியா? எப்ப பாரு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம். ஒரு பையனும் பொண்ணு சேர்ந்து பழகிட்டா காதல்னு நினைக்கிற காலம் எல்லாம் மலையேறி போச்சுக்கா. நீயும் காலத்துக்கு ஏத்த மாதிரி உன்னை மாத்திக்கோ. ஏய் கதிரு, நீ இவள லவ் பண்ணல? ஐயோ அக்கா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது? திரும்ப முதல்ல இருந்தா? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ இவள லவ் பண்ணல? ஆமா, லவ் பண்ணல. அப்போ இவள தங்கச்சின்னு சொல்லு. சொல்லு. என்ன முழிச்சிட்டு நிக்கிற? சொல்லு. இவள லவ் பண்ணல தானே? அப்ப தாராளமா தங்கச்சின்னு கூப்பிட வேண்டியதானே? ஏன் தயங்குற? கூப்பிடு. அது அப்ப லவ் பண்றேன்னா அதை ஒத்துக்கோ. அக்கா, அகிலாவை தங்கச்சின்னு கூப்பிடல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அது வேற ஒன்னு யோசிக்கிறேன். அப்படி என்ன பொடலங்கா யோசனை? இப்போ நான் அகிலாவை தங்கச்சின்னு கூப்பிட்டேன்னு வை, அப்போ மகாண்ணி எனக்கு அக்கா முறை வந்துடும். அண்ணி அக்காவாயிட்டா அண்ணன் எனக்கு மாமா ஆயிடுவாரு. அப்புறம் அம்மா அத்தை ஆயிடுவாங்க. அப்பாவும் மாமா ஆயிடுவாரு. அக்கா உன்னை நீ எனக்கு அண்ணி ஆயிடுவ. உன் புருஷன் எனக்கு. போதும், நிறுத்து. பாத்தியாக்கா, உன்னாலே சகிச்சுக்க முடியல. இதெல்லாம் தேவையா? அதனால தான் சொல்றேன், அகிலா அன்னைக்கு தங்கச்சியாவே இருந்துட்டு போட்டுமே. நான் ஏன் அப்படிலாம் கூப்பிட்டுக்கிட்டு? அப்பா ஒவ்வொரு தடவையும் இந்த வெண்ணிலா பண்ற குழப்பத்துல மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. அவாடா, தப்பிச்சிட்டோம். கதிர், இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ண? பப்ளிமா சார், நீ பயங்கரமான ஆளு. இத சொல்றதுக்கு தானா? லூசு பையனே, இதுக்குதான் வேண்டாம் வேண்டான்னு சொன்ன. மாட்டிக்க மாட்டோன்னு சொல்லி வெண்ணிலா அன்னிக்கிட்ட பகையா சிக்க வச்சுட்ட. அவங்களும் வீட்ல அத்தனை பேருக்கு முன்னாடி நம்மள ஒரு குற்றவாளி மாதிரி நிக்க வச்சுட்டாங்க. எனக்கு அப்ப எப்படி இருந்தது தெரியுமா? ஐயோ, இது ஆகாதுப்பா. இனிமே நோ போன் கால், நோ மெசேஜ், நோ மீட்டிங். ஆள விடு. அது எப்படி? நீ கதிர்கிட்ட சிக்கிட்டமா, அப்படிலாம் சுலபத்துல தப்பிச்சிட முடியாது. ஓ, அப்படியா? பாத்துக்கலாமா? என்ன பாத்துக்கலாமா? அகிலா, நான் எதுக்கு போன் பண்ணேன்னு பேச விடாம நீ பாட்டுன்னு பேசிட்டே இருக்க.
சரி சீக்கிரம் சொல்லு. சொல்றேன். ஆமா, திடீர்னு எப்படி சீன்ல மலர் கொண்டு வரணும்னு தோணுச்சு? எப்படியோ உன் ஐடியா புரிஞ்சு நானும் அப்படியே பேலன்ஸ்டா சமாளிச்சிட்டேன். ஆனா அக்கா பயங்கரமான ஆளாச்சு. டக்குன்னு மலருக்கு ஃபோன் போடுன்னு சொன்னதும் எனக்கு ஒண்ணுமே புரியல, திக்குமுக்க ஆயிடுச்சு. ஆனா மலரும் டார்க் சாக்லேட் அது இதுன்னு சமாளிச்சா பாறேன், வேற லெவல். ஆமா, இதெல்லாம் எப்போ பிளான் பண்ண? நீ என் கூடவே தான் இருந்த. முன்னாடியே மலருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்க முடியாது. பின்ன எப்படி? அவ எப்படி என்ன லவ் பண்ற கதையை நீ சொன்னதா மலரும் கரெக்டா சொன்னா? அதுவா, அண்ணி கிடுக்கு பொடி போட்டு விசாரிக்கும் போதுதான் எனக்கு அந்த ஐடியா வந்துச்சு. கடைசியா நான் அவளுக்கு தான் கால் பண்ணி பேசியிருந்தேன். டயல் நம்பர்ல அவ நம்பர் தான் முதல்ல இருந்துச்சு. அதான் டக்குன்னு அவளுக்கு கால் பண்ணிட்டேன். ஹலோ, என்ன முழிச்சிட்டு நிக்கிற? பதில் சொல்லுங்க ரெண்டு பேரும். லவ் பண்றதானே சொல்லு. சரி, நீ அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணு. சொல்லுடி. உன் பேர் என்னம்மா? எப்படி? அப்படிமா, நீ டாக்டருக்குலாம் படிக்க வேண்டிய ஆளே கிடையாது, கிரிமினல் லாயரா ஆக வேண்டியவ. இங்க பாரு கதிர், நான் இப்ப சொல்றது விளையாட்டுக்கு கிடையாது. அன்னிக்கும் தப்பிச்சிட்டோம், இன்னிக்கும் தப்பிச்சிட்டோம். ஆனா இன்னொரு வாட்டி மாட்டணும் சான்ஸே இல்ல. நான் படிக்கிற வேலைய பாக்குறேன். நீ உன் அக்காவை சமாளிக்கிறதுக்காக சொன்னியே வேலைக்கு போகணும், அண்ணன் அன்னிக்கு சப்போர்ட்டா வீட்டை பாத்துக்கணும்னு. குடும்ப பொறுப்போட இருக்கேன்னு அளந்து விட்டியே, அத நிஜமாக்கு. வேலைக்கு போற வழிய பாரு. அது வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், ரைட்? நீ இப்ப சொன்னதெல்லாம் ஓகே தான். அதுக்காக உன்னை பார்க்காம பேசாமலாம் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை அது போதும். ஆனா அகிலா, இன்னைக்கு டே செம்ம த்ரில்லா இருந்துச்சுல, அதே மாதிரி கிளைமேக்ஸும் நச்சுன்னு இருக்கணும்ல. அதுக்கு ஒரு இச்சு இச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இச்சு வேணுமா? இச்சு உனக்கு